Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா 7 விதமான ரொம்ப டேஸ்டியான நல்ல ஆரோக்கியமான ராகி மாவு வச்சு செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான். இந்த ரெசிபியை பொறுத்தவரை அல்வாயில இருந்து முறுக்கு, அப்புறமா குக்கி, கொழுக்கட்டை, அது மட்டும் இல்லாம காலையில டிஃபனுக்கு நம்ம செய்யக்கூடிய அடை, தோசை, இடியாப்பம், இந்த மாதிரி நிறைய விதமான ஹெல்த்தியான நான் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒண்ணு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் மஸ்டா இருக்கும். நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இப்ப வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான நல்ல கிரன்ச்சியான ராகி மாவுல முறுக்கு. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்பவே உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சமானதா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம். இது பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல சரியா 1/4 கப் அளவுக்கு உளுந்து, இந்த உளுந்த பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். நல்ல லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்தெடுங்க. உளுந்து மாவு நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நேரடியாவே சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னாலும் ஒரு 1/4 கப் உளுந்த நல்லா குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டு மிக்சில அடிச்சு எடுத்தாலும் ஓகே தான். நான் இந்த மாதிரி வறுத்துட்டு இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு ராகி மாவு, இது கடைகள்ல வாங்குவோம்ல பேக்கெட் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்க வீட்டுல ரெடி பண்ணதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்ப இது கூடவே நல்லா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த உளுந்த மாவு அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திருக்கேன். இது கூட நீங்க சீரகம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்காக இவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்ல பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு புட்டு மாவு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்ல கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. இந்த எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா மாவோட எல்லா பக்கமும் நல்லா பட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு கையில இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா அந்த மாவு அப்படியே ஸ்டிஃபா நிக்கும். இதான் கரெக்டான பக்குவம். இங்க பாருங்க இந்த மாதிரி. இப்ப மாவு ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. இனிமே இதை தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி கண்டிப்பா தேவைப்படும். நார்மலான வாட்டர் தான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமா சேர்த்து இடியாப்ப மாவுக்கு நம்ம மாவு பிசைவோம்ல அதே பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான டோவா தான் இருக்கணும். இப்போ ஓகே, நம்ம ஈஸியா மாவு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அவ்வளவுதான், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நம்மளுக்கு மாவு. இப்போ மாவு ரெடி. இதை நம்ம மாத்தி வச்சுட்டு இப்ப நான் அச்சு எடுத்திருக்கேன். அச்சு பாத்தீங்கன்னா முறுக்கு புளியக்கூடிய அச்சு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல எடுத்திருக்கேன். நீங்க எதுல வேணா போட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம இடியாப்ப உரல்ல நம்ம மாவை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ சின்ன தட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை கவுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க. ஒரு முறுக்கு ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு 2 பக்கம் எட்ஜஸ் இருக்கும்ல, ஃப்ரண்ட் அப்புறமா பேக், இந்த ரெண்டையுமே நல்லா சீல் பண்ணி விட்டுடலாம். அப்ப இது இழகாம இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும் போதும் இது பிரிஞ்சு வராம இருக்கும். அதுக்காக தான். இப்ப கடாயில எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒன்னா போட்டு நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஒரு 3 பேட்சா போட்டு பொரிச்சு எடுக்க போறேன். ஆயில் பாத்தீங்கன்னா அதிகமா தேவை கிடையாது. இந்த முறுக்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஆயில் போதும். நீங்க ஃபுல்லா ஆயில் சேர்க்காம பகுதி நெய் பகுதி ஆயில் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்ப வாசனையா நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறமா மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. முறுக்கு வெந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா நல்லா இந்த மொறுமொறுப்பு சத்தம் கேட்கும். முறுக்கு நல்லா சாஃப்டா இருக்கக்கூடியது நல்ல கெட்டியான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த டைம்ல நீங்க இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துல இன்னும் நல்லா இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா முறுக்கு நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். இப்போ பாருங்க, அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. இது அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி இப்ப எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இந்த முறுக்கு செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ராகி மாவு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ராகி அடை. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ராகி அடை பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா சூப்பரா எப்படி செய்யலாம் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இதை வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். நீங்க வந்து எப்பவாச்சும் கண்டிப்பா இந்த மாதிரி டிஃபனும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இந்த அடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார், அப்புறமா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சட்னி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா இது எல்லாமே இல்லாம சும்மா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த அடை பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 1 கப் அளவுக்கு ராகி மாவு, கேழ்வரகு மாவு இத வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் மாவுல 2 அடை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே முருங்கை இலை வந்து நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். இந்த மாதிரி முருங்கை கீரை சேர்த்து பண்ணும்போது தான் இதோட சத்து வந்து இன்னும் அதிகமா இருக்கும். முருங்கை கீரையோட அளவுன்னு பாத்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்து 1 கப் நான் சேர்த்திருக்கேன். அப்புறமா இது கூட காரத்துக்காக வரமிளகா 1 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. பெரிய வெங்காயத்துக்கு பதிலா நீங்க சின்ன வெங்காயம் ஒரு 15ல இருந்து 20 வெங்காயம் கூட சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இத நல்லா இந்த மாதிரி ஒரு முறை பிசைஞ்சு விடுங்க. அப்பதான் இந்த உப்பு அப்புறமா எல்லாமே மாவோட எல்லா பக்கத்துலயும் நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா இதுல கண்டிப்பா சூடு தண்ணி தான் சேர்க்கணும். இந்த மாதிரி சூடான தண்ணி சேர்த்து நம்ம மாவு வந்து அடை பிசையும் போது இந்த மாவும் கொஞ்சம் நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரை சேர்த்திருக்கோம்ல, அதுவும் நல்லா கொஞ்சம் குக் ஆகி இது வந்து அடையா நம்ம தட்டி எடுக்கும் போது நல்லா சாஃப்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். அதுக்காக தான் இப்ப வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சூடு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. இதோட பக்குவம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸா இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நம்ம களி எல்லாம் பண்ணுவோம்ல அந்த ஒரு பக்குவம். இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம அடை தட்டிடலாம். இதுக்காக ஒரு வாழை இலை எடுத்துட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு மாவை வந்து 2 பேட்சா நான் பிரிச்சு எடுத்திருக்கேன். அதுல ஒரு பாலை மட்டும் நல்லா உருட்டிட்டு நம்ம நல்லா தோசை மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கலாம். நீங்க வந்து வாழை இலைக்கு பதிலா பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விடுங்க. இதை நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர போறோம். இந்த மாதிரி நம்ம அடை போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுவே நீங்க தோசை தவால கூட ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இப்ப இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு இது அப்படியே நம்ம தோசை தவால கவுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இலைய வந்து எடுங்க. ஈஸியா இலகி வந்துடும். இது வந்து ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம். இப்போ இத நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ கொஞ்சமா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சே வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஓரத்துல வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நீங்க திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுங்க. இந்த அடையெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கு ரொம்ப பக்காவா இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வச்ச மீன் குழம்பு நல்லா சூடு பண்ணி மறுநாள் காலையில இந்த மாதிரி அடையும் போட்டு இது கூட மீன் குழம்பும் வச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப அவ்வளவுதான், நம்ம சுட்டு முடிச்சாச்சு. இப்ப இதை சூடாவே நம்ம சர்வ் பண்ணிடலாம். அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சிம்பிளா டேஸ்டியான ஆரோக்கியமான ராகி மாவுல இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து நல்ல சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம நல்ல பூ மாதிரி இது வந்து ரெடியாகி கிடைக்கும். இது வந்து ஈஸியான மெத்தட்ல நம்ம வந்து செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட வந்து இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளவு ஈஸியா தாங்க இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு. இந்த 1 கப் மாவுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10 கிட்ட இடியாப்பம் வந்து ரெடியாகி கிடைக்கும். மீடியம் சைஸ் இடியாப்பம்.
இப்ப இதுல 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம எந்த கப்ல மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி, நல்ல கொதிக்க கொதிக்க சூடா இருக்கணும். இந்த மாதிரி சூடான தண்ணியை வந்து இந்த மாவுல சேர்த்துருங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி அப்படிங்கிறது சரியா இருக்கும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி ஆட்டம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது வந்து கரெக்டான அளவு. பிழிகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா வரும். நீங்க நார்மலா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து செய்யறதை விட இந்த மாதிரி 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி அப்படி நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா பெர்ஃபெக்டா மாவு வந்து நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மாவு வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பிழியும் போது ஈஸியா வரும். இப்ப வந்து நான் இட்லி தட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த இட்லி தட்டுல நீங்க துணி வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் தான் அப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஈஸியா இலகி வரும். நீங்க துணி போட்டாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சூப்பரா வரும். இப்ப இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்ப பாருங்க எல்லாத்துலயும் எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம இப்போ பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நம்ம இடியாப்பம் நார்மலா பிழிவோம்ல அந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். அதுல வந்து மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையால நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ உள்ள வச்சிடலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அச்சுல கொஞ்சமா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்பதான் அது வந்து 2 பக்கமும் ஒட்டாம நல்ல ஈஸியா இலகி வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி நல்லா சுத்தி எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பிழியறதுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஈஸியா இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு பூ மாதிரி சாஃப்டா வருதுன்னு. மாவுல எந்த பக்கத்துலயுமே நல்ல விரிசலோ எதுவுமே வராது. அதே மாதிரி வெந்ததுக்கு அப்புறமும் விரிசல் எதுவுமே வராம நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த இடியாப்பம். ராகி மாவு சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டை வந்து உள்ள வைக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இந்த மாதிரி இட்லி வேக வச்சாலும் சரி இல்ல இடியாப்பம் என்ன வெரைட்டி வேக வச்சாலும் சரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வைங்க. வச்சுட்டு மூடி போட்டு லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா சூப்பரா குக் ஆகி வந்திருக்கு. இடியாப்பம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்ப இத நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறமா நீங்க கை வச்சே ஈஸியா எடுக்கலாங்க. அவ்வளவு ஈஸியா வரும். பாருங்க இந்த மாதிரி எவ்வளவு ஈஸியா வருதுன்னு. அதே மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இதமான சூடு இருக்கும் போதே சாப்பிட்டுருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க குருமா எது வேணா வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பா நீங்க இதை வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதிகமான புரோட்டீன், ஃபைபர், அப்புறமா கால்சியம், அயன் இந்த மாதிரி நிறைய சத்து இருக்கக்கூடிய ராகில தான் இன்னைக்கு வந்து லட்டு செஞ்சிருக்கோம். ராகி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கொடுங்க, அவ்வளவு விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹையா இருக்குதுங்க. என்ன உடம்புல என்ன ஒரு நோய்க்குமே இது சிறந்த ஒரு தீர்வா இருக்கக்கூடியதுதான். சோ கண்டிப்பா நீங்க எல்லாருக்கும் இதை வந்து கொடுக்கலாம். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருக்கும் கொடுக்கலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ராகி லட்டு பண்றதுக்காக சரியா 3/4 கப் அளவுக்கு ராகி. இந்த ராகியை பாத்தீங்கன்னா நான் முழு ராகியா எடுத்து அதை மிக்சர் ஜார்ல நல்லா அடிச்சுட்டு அதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க கடையில கிடைக்கக்கூடிய ராகி மாவா இருந்தா கூட எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விடுங்க. அப்போ உப்பு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதமும் இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் லூஸா இருக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம வந்து நல்ல கை வச்சு பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம வந்து அடையெல்லாம் போட்டு எடுப்போம்ல அந்த பக்குவம். இப்ப வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்க போறேன். பாருங்க அந்த பக்குவம் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியும். அதுக்காக ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம அடையெல்லாம் தட்டுவோம்ல அதே ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்ப இதை ரெடி பண்ணிட்டு இதை மாத்தி வச்சிடலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத நிலக்கடலை. வறுத்த நிலக்கடலை இருந்துச்சு அப்படின்னா லேசா மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இது வந்து கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த நிலக்கடலைய கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 7 பாதாம் மட்டும் எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுதான் நம்ம வறுக்கணும். நீங்க இந்த டைம்ல எந்த நட்ஸ் வேணா இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க இந்த நிலக்கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதோட தோல் எல்லாம் நம்மள ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வர டைம்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்ப இதை நல்லா ஆற விட்டுலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அந்த டைம்ல இதே கடாயில ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். நெய்யெல்லாம் அதிகமா சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாசனைக்காகவும் ஒரு பிளேவருக்காகவும் தான் நம்ம வந்து சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ராகி மாவு, அதை வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும். தோசை மாவெல்லாம் நம்ம சுடுவோம்ல அதே மாதிரி நல்ல ஒரு அடை ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பக்கம் நல்லா வந்ததும் திருப்பி போட்டு இன்னும் வேக வைக்கணும். இந்த ராகி மாவு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுக்கும் போது இது நல்லா வெந்துடணும். இதுல இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடணும். அப்பதான் லட்டு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். பொறுமையா நீங்க நிதானமா டைம் எடுத்து நல்லா வந்து இதை வேக வச்சு எடுங்க. இப்போ ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது அங்கங்கயா சில வெடிப்புகள் ஏற்பட்டு இந்த மாதிரி பிஞ்சு வாரது மாதிரி தான் இருக்கும். அது பரவாயில்ல. நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா மொறுன்னு வேகணும். உள்ளேயும் பாத்தீங்கன்னா நல்லா வேகணும். அப்பதான் அந்த ராகியோட ஸ்மெல் வந்து இருக்காது. ஓகே, இப்ப எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. சூப்பரா வந்துருச்சு. இனிமே இதை வெளியே எடுத்து வச்சுட்டு இதை ஒரு பக்கம் நம்ம வந்து ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜார்ல சேர்க்கணும். இப்ப வந்து நான் மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். மிக்சர் ஜார்ல எந்த தண்ணி நனவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாவே லட்டு வந்து கெட்டு போயிடும். இப்ப வந்து இந்த மிக்சர் ஜார்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த அடை, அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துடலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதுல எந்த தண்ணியோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க கூடாது. அப்படியே நம்ம வந்து நைஸா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவு நைஸா இருக்கணும். நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூ போல இருக்கணும். புட்டு மாவெல்லாம் நம்ம நல்ல கை வச்சு பிசைஞ்சிட்டு எடுத்து பார்ப்போம்ல அந்த ஒரு பக்குவத்துக்கு இருக்கணும். பாருங்க இப்ப இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாத்தி வச்சிடலாம். ஓகே, இப்ப மாத்தி வச்சு இப்ப அதே மிக்சர் ஜார்ல நான் வந்து நிலக்கடலை ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தோம்ல, இப்ப தோல் எல்லாம் எடுத்து நீட்டாக்கி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மிக்சர் ஜார்ல சேர்த்து இதையும் நல்லா கொரப்பா அடிக்கணும். ரொம்ப நீங்க ஃபைனா அடிக்க வேண்டாம். கொரப்பா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கேயே கடிப்படும் போது நல்ல சுவையா டேஸ்டா கிரன்ச்சியா இருக்கும். இப்ப இதை வந்து இந்த மாவு கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்ப சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்க வந்து நம்ம வந்து அந்த அடைய வந்து மிக்சர் ஜார்ல போட்டு அடிச்சோம்ல, அப்போ வந்து 2 ஏலக்காய் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்ல அப்படின்னா வெல்லத்தை மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை தான் உடம்புக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும், நல்லதா இருக்கும். அதனால இப்படியே சேர்த்தா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இது வந்து வாசனைக்காகவும் சூப்பரா இருக்கும். ஒரு பிளேவர் கிடைச்சு ஒரு லட்டோட பிளேவர் வந்து நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். அதனாலதான் இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு இப்ப நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். கையில உங்க உள்ளங்கை அளவுக்கு கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி நல்லா லட்டு மாதிரி பிடிங்க. சூப்பரா வரும். கையை வந்து நல்லா இறுக்கம் கொடுத்து அதுக்கப்புறமா லட்டு பிடிங்க. அப்ப வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு பெர்ஃபெக்டா அப்படியே இருக்கும். இந்த லட்டு பாத்தீங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே டெய்லி 1 வச்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. எலும்பு வளர்ச்சிக்கு, அப்புறம் முடி வளர்ச்சிக்கு, உடம்புல என்ன ஒரு கோளாறு இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தீர்வா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ராகி மாவு வச்சு பிடி கொழுக்கட்டை. இது ரொம்ப சுவையா இருக்கும். இந்த பிடி கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுகர் எதுவும் நம்ம பயன்படுத்தாம நாட்டு சக்கரை பயன்படுத்தி தான் பண்ணிருக்கோம். உடம்புக்கு இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த கொழுக்கட்டைய நீங்க ஸ்கூல் போற பசங்களுக்கு ஸ்நாக்ஸா கூட கொடுத்து விடலாம். இல்ல அப்படின்னா ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்கா கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்க்கணும்.
அப்புறமா இது கூடவே அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலா கருப்பட்டி இல்ல வெல்லம் எது வேணா சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறீங்க கருப்பட்டி சேர்க்கறீங்கன்னா அது நல்லா வந்து ஒரு 1/4 கப்பு வெல்லம் எடுத்து 1/4 கப்பு தண்ணி சேர்த்து காய்ச்சிட்டு வடிகட்டி சேருங்க. அப்புறமா இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது இனிப்பு கொழுக்கட்டைக்கு இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. இது எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி எடுத்து அது இந்த மாதிரி தெளிச்சு விட்டுதான் நம்ம வந்து பிசையணும். நார்மலா நம்ம புட்டுக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல, அதே ஒரு பக்குவத்துக்கு தான் இந்த மாதிரி தெளிச்சு விட்டு பிசைங்க. அப்பதான் மாவு வந்து கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா கொழன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த உருண்டைய பிடிக்க முடியாது. அதனாலதான் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து உதிரியா வரணும். புட்டு மாவு இருக்கும்ல, அதே பக்குவம் தான். இப்ப இத வந்து நம்ம உருண்டைகளா பிடிச்சிடலாம். லேசா ஒரு சின்ன உருண்டை சைஸ் எடுத்துட்டு அதை லேசா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி கொடுங்க. அப்ப சூப்பரா நம்மளுக்கு வந்து பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணிட்டு நான் இன்னைக்கு இட்லி தட்டுல தான் வேக வச்சு எடுக்க போறேன். இட்லி தட்டுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஆவி வார அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு இதை ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. அப்பதான் இது சூப்பரா நல்லா சாஃப்டா பூ மாதிரி வந்து கிடைக்கும். இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாத்துடலாம். சூப்பரா நம்மளுக்கு இந்த கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிருக்கு. இப்ப இது அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்ப அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனா உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்க கடைகள்ல வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்லயே ஹெல்த்தியா ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதோட டேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். சரி, மறக்காம இதையும் நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு குக்கி ரெசிபி எப்படி செய்யலாம் நாங்க பார்க்க போறோம். இது குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும். நீங்க கடைகள்ல பேக்கரிகள்ல எல்லாம் குக்கி வாங்காம இந்த மாதிரி வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா சரியா ஒரு 1/4 கப்பு போல நம்ம வந்து நெய் சேர்க்க போறோம். உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்க பட்டர் எடுத்துக்கலாம். பட்டரும் இல்லைன்னா நீங்க வந்து ஆயில் கூட எடுத்துக்கலாம். நார்மலான வெஜிடபிள் ஆயில் ஒரு 1/4 கப்பு சேருங்க. அதுக்கப்புறமா இது கூட அரை கப்பு போல நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்க சுகர் எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்க்கிறீங்க அப்படின்னா லேசா வந்து ஒரு 1/4 கப்பு போல தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வடிச்சு சேருங்க. இப்போ இவ்வளவு சேர்த்து நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்யும் இந்த சுகரும் வந்து நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இனிமே இதுல 3/4 கப்புக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல சுத்தமான ராகி மாவு, நம்ம வீட்டிலேயே பவுடர் பண்ணி எடுத்தது. அப்புறமா இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, இது வந்து நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். அப்பதான் இது கம்பைன் ஆகி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா இருக்கும். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல கொக்கோ பவுடர் சேர்க்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சமா நட்ஸ் சேர்த்திருக்கேன். பிஸ்தா தான் ஒரு 10 போல எடுத்து அதை சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது எடையா கடி போடும் போது நல்லா கிரன்ச்சியா நல்லா இருக்கும். இது தேவைப்பட்டா சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ இது இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த நெய்யிலே பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து லேசா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண இது நல்ல ஒரு ஈரப்பதமா வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். ஆனா வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வராது. அதனால இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல நான் வந்து சூடான தண்ணி, வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணி சேர்க்கிறேன். நீங்க வந்து இந்த தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு டேபிள் ஸ்பூனா நம்ம கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சு எடுப்போம். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும் வருது. பிஸ்கெட் நம்ம பண்றோம், குக்கி பண்றோம் அப்படின்னா அந்த மாவை பொறுத்தவரை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலா இந்த மாதிரி லேசா தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்.
இந்த மாதிரி லேசா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் gluten எல்லாம் ஃபார்ம் ஆகாம இருக்கும். அப்பதான் பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு வந்து குக்கி ரெசிபி எல்லாம் செய்ய முடியும். பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இனிமே இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸா உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாமே ஒரே சைஸா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டு அதுல வந்து ஒரே அளவுக்கு மாவு இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமா இந்த மாதிரி கையில எடுத்துட்டு உருட்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ இதை லேசா இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில வச்சு தட்டி எடுங்க இந்த மாதிரி. இனிமே இதுல தேவைப்பட்ட டிசைன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேசா கத்தி வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து லேசா நீள நீளமா கோடு போட்டுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் குட்டி குட்டியா ஸ்கொயர்ஸா இருக்கிற போல நான் ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக்கரிகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனிமே கொஞ்சம் மேலே வந்து தேவைப்பட்டா நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா பிஸ்தா மட்டும் இதில் வந்து கொஞ்சமா இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லேசாக அழுத்தி விடுங்க, அது அப்படியே இருக்கும். இப்போ அவ்வளோதான். நான் வந்து இன்னைக்கு ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸுக்கு நம்ம வந்து பேக் பண்ணால் போதும். கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 25 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து பேக் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணுங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வெளியே எடுங்க, அப்போ சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வரும். இப்போ பாருங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குக்கி, நல்லா ஹெல்த்தியான குக்கி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப மஸ்ட். நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்டிலேயே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூல் கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நாம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹல்வா ரெசிபி தான். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஹல்வா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சர்க்கரை எதுவும் பயன்படுத்தாம கருப்பட்டி வச்சு ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா நல்லா ஹெல்த்தியா பண்ணியிருக்கோம். இது வந்து 1 வீக் வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாம இந்த ஹல்வாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம இதுல ஒரு துளி எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஆட் பண்ணல. நார்மலா ரொம்ப சூப்பரா ஈஸியான முறையில பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த அல்வா பண்றதுக்காக ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ராகி, இது முழு ராகி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பவுல்ல சேர்த்துட்டு இதை ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 1ல இருந்து ஒரு 3 தண்ணி நல்லா கழுவுங்க. அப்பதான் இதுல இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாமே போயிரும். நல்ல கை வச்சு நல்லா எந்த அளவுக்கு பிசைஞ்சு கழுவ முடியுமோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து கழுவுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம தண்ணி மாத்தும் போது நல்ல கிளியரான தண்ணி கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கழுவி மாத்தி எடுத்து வச்சிடணும். இப்ப இதுல தண்ணி சேர்த்து இத வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா வந்து நம்ம ஊற வைக்கணும். இப்ப இது 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடட்டும். இப்ப பாருங்க ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ராகி ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஊற வச்சு சேர்க்கும் போதுதான் இதுல பால் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதுக்காக இப்ப இதுல இருக்கக்கூடிய தண்ணியை வடிகட்டிட்டு இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல சேருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுக்க போறோம். ஒரு 1 நிமிஷம் கிட்ட நல்லா அரைச்சி எடுங்க. இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டு வரணும். அப்பதான் இதுல இருக்கக்கூடிய பால் எல்லாம் வெளியே வரும். இப்போ ஒரு பவுல்ல ஒரு அரைப்பு எடுத்து வச்சுட்டு அதுல வந்து நம்ம இந்த பாலை சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுக்க போறோம். இந்த மாதிரி நல்ல சின்ன அரைப்பா எடுங்க. அப்பதான் உங்களுக்கு அதோட அந்த சக்கை எல்லாம் உள்ள போகாம நல்ல பால் மட்டும் போகும். அப்படி உங்ககிட்ட இல்ல அப்படின்னா காட்டன் டவல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல கூட நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இந்த பால் எந்த அளவுக்கு இருக்கோ அது அவ்வளோத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி எடுக்கணும். அப்பதான் இதுல இருக்கக்கூடிய சக்கை மட்டும் தனியா வந்து பால் எல்லாமே நம்மளுக்கு அதிகமா கலெக்ட் ஆகி கிடைக்கும். இப்ப இதை நல்லா இந்த மாதிரி பாருங்க. இப்ப இது வேஸ்ட், இதை மட்டும் நம்ம தூக்கி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பாலையும் வடிகட்டிட்டு இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு
இது அப்படியே நம்ம வந்து ஊற விடணும். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்பதான் நம்மளுக்கு இந்த பால் கட்டி மட்டும் அடியில தங்கிட்டு தண்ணி எல்லாம் மேல வரும். இந்த மாதிரி பாருங்க, ஒரு 3 மணி நேரம் ஆயிருச்சு. தண்ணி மேல நிக்கும், அடியில தான் நம்மளுக்கு தேவையான மாவு இருக்கும். இந்த தண்ணியை வடிகட்டிட்டு வந்துருங்க. இப்ப இந்த அடியில இருக்கக்கூடிய இந்த மாவு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இது கூட பாத்தீங்கன்னா நான் சரியா 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்க போறேன். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் வந்து யூஸ் பண்ணி ஹல்வா பண்ணும்போது நம்மளுக்கு இதுல எண்ணெயோ நெய்யோ தேவைப்படாது. இந்த தேங்காயில இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்ப இதை மாத்தி வச்சுட்டு ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு நான் வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிருச்சு. அதை வந்து ஃபர்ஸ்டே நான் கடாயில சேர்த்துட்டேன், அது ஸ்கிப் ஆயிருச்சு. அப்புறமா இதுல 3/4 கப் அளவு தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது ஒரு ஸ்டேஜ்ல நல்லா கொதிச்சு பிசு பிசு பதம் வரும். நம்ம 2 கையால தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பிசு பிசு பதமா இருக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப இதை நல்லா நம்ம வந்து தொட்டு பார்த்துடலாம். இப்ப பாருங்க, 2 விரல்ல நம்ம தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். ஓகே, இப்ப நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிருச்சு. இதுல வந்து இப்போ ஒரு கையில நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு கையில நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த மாவை வந்து சேர்த்துடணும். நல்ல லோ ஃபிளேம்ல தான் வைக்கணும், ஹை ஃபிளேம்ல எல்லாம் வைக்க கூடாது. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்ல பொறுமையா, இனிமே மொத்தமாவே நம்ம லோ ஃபிளேம்ல தான் வைக்கணும், ஹை ஃபிளேம்ல வைக்கவே கூடாது. நல்ல பொறுமையா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது ரெடி ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கண்டிப்பா ஆகும். நம்ம லோ ஃபிளேம்ல தான் வச்சு ரெடி பண்ணணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு ஹல்வா வந்து நல்ல ஒரு சுவையா கிடைக்கும். இப்ப பாருங்க, ஒரு ஸ்டேஜ்ல நல்ல கெட்டியாயிருச்சு. நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். கலந்து கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா இது நல்ல இந்த கடாயில ஒட்டாம சுருண்டு வரும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ரெடி ஆயிருக்கு. கொஞ்சம் கடாயில ஒட்டாம வருது, கொஞ்சம் ஒரு கண்ணாடி பக்குவம் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அதோட லெவல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் கூட நல்லா திக் ஆயிட்டு கொஞ்சம் கடாயில ஒட்டாம வந்திருக்கு. இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிருச்சு. நல்லா வந்து கொஞ்சம் சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா லேசா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே அதுல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த டைம்ல இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும், இது கூட கொஞ்சமா பூசணி விதை தான் நான் சேர்த்திருக்கேன், பம்கின் சீடு. நீங்க எந்த நட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம். இந்த டைம்லயே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெயிலே இந்த சீடு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வறுபட ஆரம்பிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளுக்கு சூப்பரா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு ரெடி ஆகி வந்திருக்கு. நீங்க லேசா இந்த மாதிரி திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நுரை நுரையா வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வரணும் நம்ம ஹல்வா, அப்பதான் நல்ல டேஸ்டியா இருக்கும். ராகி மாவுல பண்ணது அப்படிங்கறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நம்மளுக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு எண்ணெய் தடவன ட்ரேல வந்து நான் மாத்திருவேன். பாருங்க, இந்த மாதிரி இதை அப்படியே மாத்திட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஃப்ரீயா விட்டுருங்க. 1 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது நல்லா செட் ஆயிருக்கும். இப்ப இது அப்படியே ஆறட்டும். இப்ப பாருங்க, ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிருக்கு. இப்ப இது அப்படியே ஒரு பிளேட்ல மாத்தி நம்ம தேவையான ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி கவுத்து போட்டு தட்டினீங்க அப்படின்னா சூப்பரா இலகி வந்துடும். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கட் பண்றதும் பாத்தீங்கன்னா நல்ல ஈஸியா இருக்கும். பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா சூப்பரா வந்திருக்குன்னு. நீங்க இந்த ஹல்வாவை உடனே கூட சாப்பிடலாம், இல்ல அப்படின்னா இந்த மாதிரி டைம் கொடுத்து நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமும் எடுத்து சாப்பிடலாம். இத பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே, இல்ல 1 வீக் வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எடுக்கும்போது லேசா கொஞ்சம் ஓவன்லயோ இல்ல நார்மல் கடாயில ஏதாவது நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லேசா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. அப்பதான் இது நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு சூப்பரா ஹல்வா ரெடி ஆயிருச்சு. இது நல்லா ஸ்மூத்தா நல்லா சாஃப்டா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இந்த ஹல்வாவை பொறுத்தவரை. சோ கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். இதை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.